நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. நேர்களே வணக்கம், இது சாணக்கியா. இன்று நம்மோடு ஓய்வு பெற்ற IIM பெங்களூர் பேராசிரியர் ப்ரொஃபசர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். கேட்பதற்கு நிறைய இருக்கிறது, வாருங்கள் கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் அருண். வணக்கம் அருண். It's always pleasure to meet you. Thank you சார். எஸ் சார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய அடுத்தடுத்த அதிரடிகள். பிரிக்ஸ் மாநாட்டிற்கு சென்றிருக்கிறார் பிரதமர் மோடி. இப்போது அடுத்ததாக நமீபியா சென்றிருக்கிறார். தனது லாஸ்ட் லெக் ஆஃப் இந்த ஃபாரின் டூர் முடிச்சுட்டு வரார். ரேர் எர்த் மினரல்ஸ்லேருந்து யுரேனியம்லேருந்து ஏகப்பட்ட விஷயங்களுக்கான டீல் அடுத்தடுத்த பயணங்களின் மூலம் மேற்கொள்ளப்படுகிறது. அதை தாண்டி பிரதமர் இந்த பயணம்னா பிரிக்ஸ் வந்து நிற்கிறது. இந்த பிரிக்ஸு பார்த்து தான் டொனால்ட் ட்ரம்ப் அந்த அதிரடிகளில் ஒன்றாக எரிச்சல் அடைந்திருக்கிறார். வரி போடுவேன் அப்படின்னு மீண்டும் மிரட்டல் விடுத்திருக்கிறார். ஏற்கனவே ட்ரேட் டீல் அப்படின்றது ஒரு 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 மாதிரி போய் இப்போதான் முடிவடைந்திருப்பதாகவும் எந்நேரமும் அந்த அறிவிப்பு வரலாம் என்றும் இருக்கிறது. ட்ரம்பின் அதிரடி, இந்தியாவின் நகர்வு, என்ன நடக்கிறது? ஓகே, இது ரொம்ப வெரி காம்ப்ரஹென்சிவ் கேள்வி. கொஞ்சம் விளக்கமாக சொல்லணும் அதுக்கு பதில். ஏன்னா இப்போ வந்து ஐ மீன் உலக நாடு அளவில் பார்த்தீங்கன்னா G7 ஒன்று இருக்குது, G20 ஒன்று இருக்குது, அப்புறம் பிரிக்னு ஒன்று இருக்குது. பிரிக் வந்து 2009 ஆரம்பிச்சாங்க. ஓகே, குளோபல் சவுத்துன்னு பேர் வச்சுக்காங்க. ஏன்னா அப்போ இருந்த லீடிங் கண்ட்ரீஸ்ல இந்த 4 பேரும் மெயின், அதில் 5 பேரும் மெயின் அப்போ. ஓகே, இப்போ வந்து ஐ திங்க் இன்னொரு 10 கண்ட்ரிஸ் இன்னும் ஜாயின் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன் இதோட. ஓகே, ஸோ இப்போ எல்லாமே இந்த G7 லாஸ்ட் டைம் நம்ம G20 பண்ணினோம். நெக்ஸ்ட் டைம் நம்ம பிரிக் லீட் பண்ண போகிறோம். மோடிஜி தான் அதுக்கு சேர்னா இருப்பார். டெல்லிக்கு வரும் நெக்ஸ்ட் டைம். ஓகே, இது எல்லாமே ஒரு மினி UN மாதிரி இப்போ இயங்கிட்டு இருக்கு. ஏன்னா யூஎன்ல வந்து ஒரு எஃபெக்டிவ்னஸை போயிடுது இப்போ. ஓகே, G7 வந்து யூஎனோட சீரியஸாக எடுத்துக்கிறாங்க. ஓகே, அதே மாதிரி G20யும் ஒரு சீரியஸ் பிளாட்ஃபார்ம் ஆயிடுது. ஓகே, அப்புறம் குவாட் நம்ம பிளாட்ஃபார்ம் தெரியும். டிஃப்ரெண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் பட் எல்லாம் ஒரு மினி UN மாதிரி இயங்கிட்டு இருக்கு. இப்போ இந்த 2025 இன்னும் பிரிக் மாநாடு பார்த்தீங்கன்னா கூட அது வந்து ஒரு ஐ மீன் இன்னசென்ட் அப்ஜெக்டிவ்ஸ் தான். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா குளோபல் ஹெல்த் பிளாட்ஃபார்ம், அப்புறம் வந்து கிளைமேட் சேஞ்ச் ஃபைனான்ஸ், ட்ரேட் அண்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் ஃபைனான்ஸ், அது மாதிரிலாம் தான் இருந்தது. ஓகே, அப்புறம் AI கவர்னன்ஸ். அப்புறம் அதில் ஒரே ஒரு கான்ட்ரவர்ஷியல்னு பார்த்தீங்கன்னா மல்டிலேட்ரல் பீஸ் சிஸ்டம். ஓகே, இதுதான் மெயின் டிஃபரன்ஸ். மல்டிலேட்ரல் பீஸ் சிஸ்டம் எடுத்துன்னு போகணும்னு இவங்க பார்க்குறாங்க எகெயின்ஸ்ட் UN செக்யூரிட்டி. பிகாஸ் UN செக்யூரிட்டி வந்து அப்போ இருந்த செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் இந்த பவர் சிஸ்டம் வச்சு ஃபார்ம் பண்ணாங்க இந்த UN செக்யூரிட்டி. பட் லாஸ்ட் 70 வருஷத்துல நிறைய மாறிடுது. பட் இப்போ புதுசாக வந்த கண்ட்ரீஸ்லாம் லைக் இந்தியாவோ பிரேசில் புதுசாக பவர் எக்கனாமிக் பவராக வந்த கண்ட்ரீஸ் அதெல்லாம் அதில் இல்லை. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த 2 கண்ட்ரி UN செக்யூரிட்டியில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது கூட US கூட சப்போர்ட் பண்ணுறது, அதில் கூட பிரச்சனை இல்லை. என்ன ஆச்சுன்னா இந்த பிரேசிலில் வந்து ஒரு 2-3 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்தாங்க. ஓகே, இந்த எக்கனாமிக் அஜெண்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஒன்று வந்து லூலாலாம் இந்த பிரேசில் பிரசிடென்ட் அவர் சொல்லியிருக்காரு, எங்களுக்கு ஒன்று இம்பீரியர் எம்பரர்ஸ் யாரும் எங்களுக்கு தேவையில்லை, உலக அளவில் ராஜாக்கள் எங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை. அது வந்து யாரை சொல்றதுன்னு தெரியும். மோடிஜியும் சொல்லியிருக்கா, டிக்ளரேஷன்லயும் இருந்திருக்கு, ரியோ டிக்ளரேஷன் பேரு, ரியோ சிட்டி. ஓகே, ரியோ டிக்ளரேஷன்லயும் சொல்லியிருக்காங்க மல்டிலேட்டரலிசம் வேணும், யூனிலேட்டரலிசம் கூடாது. அதாவது தன்னிச்சையா எந்த நாடும் நடந்துக்க கூடாது அப்படின்னு. தன்னிச்சையா இப்போ நடந்துக்கிறதுன்னு பார்த்தா மேபி 2 நாடு தான் சொல்ல முடியும், ஒன்று அமெரிக்கா, இன்னொன்று சைனா. ஓகே, பட் அதில் ட்ரம்ப் வந்த அப்புறம் முன்னாடி அப்படி கிடையாது. அமெரிக்கா ஏதாவது மாறுதல் கொண்டு வரணும்னா கூட என்கேஜ் பண்ணுவாங்க, நெகோஷியேட் பண்ணுவாங்க, டிஸ்கஸ்லாம் பண்ணுவாங்க. இப்போ இவரோட ஸ்டைல் என்னன்னா முதல்ல அனௌன்ஸ் பண்ணிடுறாரு, அப்புறம் டெட்லைனும் ஃபிக்ஸ் பண்ணிடுறாரு, அப்புறம் தான் நெகோசியேஷன்ஸே ஆரம்பிக்கிறது. ஓகே, ஸோ அது மாதிரி த்ரெட் 2 சாவரின் கண்ட்ரிஸ் நடுவில் அது முடியாது. ஓகே, இப்போ 2 பிரைவேட் பார்ட்டிஸ் அது மாதிரி பண்ணலாம், இல்லை கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் பார்ட்டிஸ் பண்ணலாம், அது மாதிரிலாம் பண்ணலாம். பட் ஒரு சாவரின் கண்ட்ரி இன்னொரு சாவரின் கண்ட்ரிஸோட இப்படி நெகோஷியேட் பண்ணிட்டுனா அதுக்கு தான் இந்த பிரேசில் பிரசிடென்ட் சொல்லியிருக்காரு, உலக அளவுக்கு யாரும் எம்பரர் கிடையாது. ஏன்னா முன்னாடி இருந்திருக்கலாம், ஓகே, இப்போ கிடையாது. ஓகே, முன்னாடி கூட கோல்டு வரும்போது 2 பவர் இருந்தது. ஓகே, அப்புறம் வந்து மல்டி பவர் ஆயிருக்கு இப்போ. ஓகே, ஸோ அது ஒரு மெயின் கன்டென்ஷன்.
செகண்ட் திங் என்ன பண்ணியிருக்காங்க ரெசல்யூஷன் போது, அது என்னாச்சு 5 கண்ட்ரீஸ் ஏதாவது ஒரு கண்ட்ரி விரும்பிக்கலாம், 2 கண்ட்ரி விரும்பிக்கலாம். ஓகே. பட் சைனாவும் இந்தியாவும் அவ்வளவா அக்ரெசிவா போக விரும்பலன்னு எனக்கு தோன்றுது. சைனா வந்து ஜியும் போகல அங்க. ஓகே. மேபி வாங்கிட்டாருன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பயந்தா என்ன, ஏன்னா அவங்களோட நெகோசியேஷன் செப்பரேட்டா ஓடிட்டு இருக்கு. அவர்கள் உள்நாட்டிலே பிரச்சனை ஜிக்கு தனியா போயிட்டு இருக்கு. ஜிஏ கரெக்ட். உள்நாட்டு பிரச்சனைனாலும் வரலன்னு சொல்றாங்க சில பேர். ரொம்ப நாளா பப்ளிக்கா அப்படியே ஆள ஜி. ஓகே. ஸோ அதுவே ஒரு டவுட் இருக்கு. அவங்களோட தலைமையும் மாறலாம் அப்படின்லாம் பேச்சு நடந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த டயத்துல ஒரு வீக்கெண்ட் சைனான்னு சொல்லலாம். அப்படி பார்த்தீங்கன்னா நீங்க எக்கனாமிக் பொசிஷனும் அவங்களது ஒன்றும் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இல்லை, லீடர்ஷிப்பும் ஸ்ட்ராங்கா இல்லை. இப்போ இன்டர்னலி நீங்க ஸ்ட்ராங்கா இல்லை வச்சுக்கோங்க, குளோபலும் யாரும் உங்களை சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க. நாங்கள் பதவி மாறுற மாதிரி இருந்ததுன்னா அதுதான் நம்மளோட மோடிஜியும் ஸ்ட்ரெங்க். ஏன்னா அவர் எப்போ மெஜாரிட்டியோடு வந்திருக்கு, அதனால தான் குளோபலி அவருக்கு மரியாதை இல்லை. ஓகே. ரெண்டாவது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்க சில ரெசல்யூஷன்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இவங்க வந்து ஈரான் இன்னும் மிலிட்ரி அட்டாக்கை கண்டம் பண்ணியிருக்காங்க. அது டைரக்டா இஸ்ரேலையும் அமெரிக்காவும் குறிச்சு சொல்லப்பட்டது. ஓகே. பட் எந்த ரெசல்யூஷனுமே அமெரிக்கா பத்தியும் சொல்லலை, ட்ரம்ப் பத்தியும் சொல்லலை. பட் நிறைய ஹிண்ட்ஸ் இருந்திருக்கு அதுல. ஸோ அதுல என்னாச்சு, இவர் ஒரு மாதிரி வெறுப்படைஞ்சு இவர் வந்து நீங்க இப்படி பண்ணா நான் ஒரு 25% எக்ஸ்ட்ராவா டாக்ஸ் போடுவேன் அப்படின்னு அவர் நினைச்சுட்டு இருக்க. இந்த டாரிஃப் வச்சுட்டே எல்லா வாரையும் நிறுத்திடலாம், அண்ட் நம்மளோட நினைச்சதெல்லாம் நடக்கலாம் அப்படின்னு இவர் ஆரம்பிச்ச போது மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின், அதாவது அமெரிக்காவை மறுபடியும் உன்னதமான நாடு ஆக்கணும்னு ஆரம்பிச்சேன் அப்படின்னு. இப்போ என்ன, அமெரிக்கா நல்லா கிரேட்டா தான் ஆயிட்டு இருக்கு இப்போ. பட் குளோபலி அவங்களோட பிளேயர்ல சரிவு அடைஞ்சிட்டு இருக்கு. பிகாஸ் யூரோப்பும் இந்த உறவு முடிஞ்சிட்டு, இன்ஃபேக்ட் ஜப்பானோட ஸ்டிஃப் டாக்ஸ் போட்டிருக்காரு. ஜப்பானோட நிறைய டாரிஃப்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வந்து பார்ட்னரிங் கண்ட்ரின்னு பேரு ஜப்பான், கொரியாலாம் அவங்களோடய ஸ்ட்ராங்கா டீல்ஸ் போட்டிருக்காரு. ஸோ இப்போ இது இங்கே தான் இருக்கு. என்னாச்சு, எக்கனாமிக் பிரச்சனை எல்லாம் கூட ஒன்றும் இல்லை. டாரிஃப் அப்கோர்ஸ் யூனிலேட்டரல் டாரிஃப் வில் நெகோஷியேட் சொல்றாங்க. இன்ஃபேக்ட் ஜெய்சங்கர் ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார் போன மாதம். அவர் என்ன சொல்றார், நாங்கள் வந்து முழுசா நாங்கள் வந்து டிஸ்அக்ரி பண்ணல ட்ரம்ப் சொல்றதோட, பிகாஸ் அவங்க டெஃபினெட்லி நிறைய கண்ட்ரி அவங்கள அட்வான்டேஜ் எடுத்திருக்காங்க. இன்ஃபேக்ட் அமெரிக்காவுக்கு வந்து எல்லா கண்ட்ரியுடையுமே ட்ரேட் டெபிசிட் அவங்களுக்கு, எஸ்பெஷலி சைனா அண்ட் யூரோப், ஜப்பான் பார்ட்னரிங் கண்ட்ரி சொல்றவங்க, அப்புறம் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர் சொல்றவங்க, அவங்களோடலாம் ட்ரேட் டெபிசிட். ஓகே. ஸோ நீங்க இவ்வளோ நாள நீங்க இந்த அட்வான்டேஜ் எடுத்துட்டீங்க, இப்போ இது மாறணும், பிகாஸ் எங்க இண்டஸ்ட்ரி சஃபர் ஆயிருக்கணும். இவர் என்ன சொல்ற, அந்த ஆர்குமெண்ட் நாங்கள் ஒத்துக்கிறோம், பட் எங்களுக்கு டைம் கொடுங்க, இன்னும் டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. ஓகே. ஸோ இதுதான் எங்களோட ஆர்குமெண்ட். பட் இவர் நம்மளை பத்தி பாசிட்டிவா தான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காரு. நேத்தி கூட ட்ரம்ப் பாசிட்டிவா சொல்லியிருக்காரு இந்தியாவோட. வெகு சொல்ல இது அக்ரிமெண்ட் ஒன்று வரப்போறது அப்படின்னு இந்தியாவோட, அது ஒரு பாசிட்டிவ் சைன் சொல்லுவேன். பட் இன்னொரு பக்கம் நான் என்ன கேள்விப்படுறேன்னா, அது வந்து ஒரு பார்ஷியல் அக்ரிமெண்டா தான் இருக்குன்றாங்க. ஃபுல் அக்ரிமெண்ட் கொஞ்சம் நெகோசியேஷன்ஸ்லாம் இருக்கு. நான் அந்த அக்ரிகல்ச்சர், டெய்ரி ப்ராடக்ட் மெயின் கண்டென்ஷியஸ் இஷ்யூ எல்லாம். பட் யூஎஸ் பொறுத்தவரை ரெண்டு பாயிண்ட் அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்னா, ஒன்று எனர்ஜி அவங்கள்ட்டேருந்து வாங்கணும், இன்னொன்று டிஃபென்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட் அவங்கள்ட்டேருந்து வாங்கணும். ஓகே. இது ரெண்டும் அவருக்கு ப்ரையாரிட்டி. மூணாவது இப்போ அக்ரிகல்ச்சரும் இப்போ அவங்க வந்து புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. முன்னாடிலாம் வெறும் இன்சூரன்ஸ், பேங்கிங் அப்படி இப்படி இருந்தது. நம்மளுக்கு அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இப்போ அக்ரிகல்ச்சர் கமாடிட்டிங்க நம்மளுக்கும் ஒரு பெரிய கான்ஸ்டிடுவன்சி. ஸோ அதில் வந்து அக்ரெசிவாக ஸ்டெப்ஸ் எடுக்க முடியும். உங்களுக்கு தெரியும் இந்த ஃபார்ம் பில் வந்ததுக்கே எவ்வளோ ப்ரொட்டஸ்ட் இருந்தது அப்படின்னு. அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம டெய்ரி ப்ராடக்ட், மில்க்கு, அப்புறம் வீட்டு, கார்ன்லாம் அலோவ் பண்ணோன்னா நம்ம ஃபார்மர்ஸ்க்கு நிறைய அடிப்படலாம். ஸோ இதுதான் ஃபியர். இதில் ஒரே இந்த பாயிண்டோட நான் முடிக்கிறேன். அவங்க வந்து நம்ம டாரிஃப் கொடுத்து அலோவ் பண்ணினா கூட நம்ம ஒரு இன்னும் சமூகத்துல ஒரு முடிவு எடுக்கலாம்ல, இதெல்லாம் நாங்க வாங்க மாட்டோம் யூஎஸ்ல இருந்து. அதுதான் நான் சைனீஸ் ப்ராடக்ட்ஸ்க்கும் சொல்லிட்டு இருக்கேன். நம்ம வந்து கணேஷ் பூஜா மூர்த்திலேருந்து, கேரி பேக்லேருந்து எல்லாம் சைனாலேருந்து வர வச்சுட்டு இருக்கோம். இதே நம்ம டெக்னாலஜி ப்ராடக்ட் அது மாதிரிலாம் வர வச்சா ஓகே, நம்மளுக்கும் நம்ம வலுவடைவோம் நாளடைவில். இதெல்லாம் வாங்கி நம்மளோட இண்டஸ்ட்ரீஸ் தான் படுத்து போகிறது, எம்எஸ்எம்இ எஸ்பெஷலி படுத்து போகிறது. ஓகே. ஸோ இது சொசைட்டி லெவல்லையும் இதெல்லாம் சரி பண்ணணும். அதுக்கு தான் ஆர்எஸ்எஸ் ஐ திங்க் எங்கேயோ படித்து அவங்க வந்து இப்போ இண்டஸ்ட்ரீஸ்லாம் பார்க்க போகிறாங்க போல இருக்கு, இந்த ட்ரம்ப் ட்ரேட் பாலிசி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு, அந்த அக்ரிமெண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு போல இருக்கு. ஸோ சோஷியல் ரீச்சும் தேவை. இந்த அக்ரிமெண்ட் வந்த அப்புறம் சமூகத்தையும் அவங்க வந்து இன்னும் நாடணும், அவங்க கவர்மெண்ட்லேயும் சரி அவங்க பார்ட்டியும் சரி. யா
ஓகே. இதில் வந்து அக்ரிகல்ச்சர் போன்ற முக்கியமான டைரி போன்ற முக்கியமான செக்டார்ஸ் இருக்கக்கூடிய பொருட்களுக்கு டேரிஃப் வந்து இப்போ பேச வேண்டாம், இது நம்ம பரஸ்பரமாக வச்சிருவோம்னு சொல்லிட்டு ட்ரேட் டீலில் பார்ஷியல் ட்ரேட் டீல் இப்போ இன்னும் கொஞ்சம் நாளில் அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. லிட்ரலி எல்லா பாக்ஸஸும் டிக்கெட் அனௌன்ஸ் மட்டும் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன் இந்த அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸில் நம்ம சில விஷயங்கள் ட்ரேட் டீலில் சுமூகம் முடிக்க முடியாதா? நம்ம ஒரு பரஸ்பரம் கொண்டு வந்தால் இரு நாடுகளுக்கும் நல்லது. நம்ம அதுக்காக நம்மளுடைய சொவரனிட்டியை விட்டு கொடுக்கணுன்றது இல்லை. வால்மார்ட் போன்ற விஷயங்கள்லாம் நம்ம எவ்வளோ விடாப்படியாக இருந்திருக்கோன்றது நம்ம தெரிஞ்சிருக்கு. அப்படி இருக்கு இதில் இந்தியாவோட மூவ் என்னவா இருக்கும்? அடுத்த கட்ட பார்ஷியல்னா மீதி செகண்ட் ஆஃப் எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம்? இது அப்படியே நீர்பூர்த்த நெருப்பாகவே இருக்குமா? கரெக்ட். ஸோ இன்ட்ரெஸ்டிங். ஏன் இந்த அர்ஜென்சின்னா, அவர் வந்து எலெக்ஷன் டைத்லேயே சொல்லிட்டார், முதல் 90 நாள்லயே நான் இதை கொண்டு வந்துடுவேன் இந்த அக்ரிமெண்ட் ஆகலாம் அப்படின்னு. ஓகே, சொன்னதுனால சில அனௌன்ஸ்மெண்ட்ஸ் பண்ண வேண்டியிருக்காரு. அவருடைய உள்நாட்டு நிர்பந்தம் சொல்லலாம் இது. ஓகே, நம்மளுக்கு அந்த நிர்பந்தம் இல்லை, அவருக்கு தான் உள்நாட்டு நிர்பந்தம். ஸோ அதனால சில பார்ஷியல் அக்ரிமெண்ட்ஸ் வரலாம். இல்லை லைக் டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட்ஸோ லைக் டெக்னாலஜி பார்ட்னரும் எனர்ஜி அந்த அக்ரிமெண்ட்ஸ்லாம் வரலாம். ஓகே, இப்போ இந்த அக்ரிகல்ச்சரும் டெய்ரியும் நம்மளுக்கு வந்து ஒரு சென்சிட்டிவ் ப்ராடக்ட். அக்ரிகல்ச்சர்லயும் 2 தரமான கமாடிட்டிஸ் இருக்கு. ஒன்று வந்து கேஷ் கிராப், இந்த பாதாம் அது மாதிரிலாம். நீங்க பாதாம் பார்த்தீங்கன்னா இந்த சிகாகோ போர்ட் ஆஃப் ட்ரேட்னு ஒன்று இருக்கு, அதுதான் மெயின் கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் உலக அளவில், அது பெரிய கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச். ஓகே, நம்ம நேஷனல் கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் மாதிரி. ஓகே, அதில் பாதாம், கார்ன், வீட் இதெல்லாம் வந்து மேஜர் ட்ரேடிங் பார்ட்னருங்க. அது ஏன் அவங்கள நம்மளுக்கு என்ன எதிர்ப்புன்னா, நீங்க நினைச்சு பாருங்க, அங்க வந்து அங்க உற்பத்தி பண்ணி அங்க பேக் பண்ணி, ஓகே, அங்கேருந்து இந்தியா அனுப்புறாங்க. அப்போ கூட நம்ம இந்தியாவில் நம்ம உற்பத்தி அதோட சீப்பா இருக்குன்னா நம்மளோட உற்பத்தியில ஏதோ ப்ராப்ளம் அர்த்தம் இல்லையா? நம்மள எஃபிஷியன்சி கம்மி. ஃபார் எக்ஸாம்பிள், நான் கேள்விப்பட்ட வரையில் நம்மளோட மாடு லெட்ஸே ஒரு 8 லிட்டர் கொடுக்குன்னா அவங்களுக்கு வந்து 16 லிட்டர் கொடுக்கும். ஓகே, ஸோ அவங்களோட எஃபிஷியன்சி நிறைய, அவங்க ஸ்கேல் ஆஃப் ஆப்ரேஷன் நிறைய. ஒவ்வொன்றும் ஒரு நம்ம டெய்ரி மதர் டெய்ரி மாதிரி இருக்கும் அவங்களோட ஆப்ரேஷன்ஸ்லாம். ஸோ அதை வந்து ஒரு ட்ரக் லோட், ஐ மீன் ஷிப் லோடு அனுப்பிச்சுடலாம் அவங்க அங்கேருந்து. ஸோ நிறைய எஃபிஷியன்சி இருக்கு. ஸோ அதுதான் பயம் இங்கே. இன்ஃபேக்ட் நான் பார்த்துருக்கேன் இந்த ஸ்ரீலங்கா சில கண்ட்ரீஸ்லாம் நம்மள வந்து மதர் டெய்ரி, ஐ மீன் அப்போ அந்த காலத்தில் குரியன் ஒருத்தர் இருந்தார், அவர் தான் இந்த ஒயிட் ரெவல்யூஷன் கொண்டு வந்தார் இந்தியாவில். அது இல்லை வச்சுக்கோங்க, இன்னைக்கும் நம்ம வந்து மில்க் பவுடர் கூட இம்போர்ட் பண்ணியிருப்போம். நம்ம மதர் டைரியோ இல்லை குரியனோ இல்லை. அப்போ வந்து இந்திரா காந்தி நிறைய சப்போர்ட் பண்ணாரு, அவரும் நல்லா கொண்டு வந்தார். ஒயிட் வெண்ணெய் புரட்சியில் அதை கொண்டு வந்தாங்க. இப்போ அதனாலதான் இன்னைக்கு வந்து மில்க்ல செல்ஃப் சஃபிஷியண்டா இருக்கும், எக்ஸ்போர்ட்டும் பண்ணலாம். ஓகே, இப்போ பாருங்களேன், இப்போ கர்நாடகாலையும் தமிழ்நாட்டில் வாங்கினாலே அப்ஜெக்ட் பண்றாங்க மில்க் பவுடர். ஆமா, நந்தினி எவ்வளவு பெரிய இஷ்யூ இருக்குன்றத பாக்குறோம். அமுல் இங்க வரதா அப்படின்னு ஒரு டிபேட் அதுவே ஒரு கான்ட்ரவர்சி ஆச்சு. அப்படி இருக்கும்போது நம்ம யூஎஸ்ல இருந்து கொண்டு வந்தோம் வச்சுக்கோங்க மில்க் பவுடர், அது வந்து தாக்கு பிடிக்க முடியாது அந்த பிரச்சனையை. ஸோ ஐ திங்க் அது ஓரளவுக்கு அவங்க புரிஞ்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். மில்க் பவுடரா இருக்காது, மேபி சீஸ் அது மாதிரிலாம் வரலாம். ஓகே, மில்க் பவுடருக்கு அவங்க அங்கேருந்து எக்கனாமிக்கலா இருக்காது, பட் சீஸ் பவுடர், சீஸ் அது மாதிரிலாம் வரலாம் அங்கேருந்து. பட் கவர்மெண்ட் பொறுத்தவரை ஐ திங்க் இந்த பாதாம் அது மாதிரி ஐட்டம்ஸ்க்குலாம் அவங்க ரெடியாக இருக்காங்க. பட் கமாடிட்டிஸ் வீட், கார்ன் அதுக்கெல்லாம் நம்ம அலோவ் பண்ண மாட்டோம். அதுவும் அவங்க புரிஞ்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு ஒரு ட்ரம்ப் கார்டு 140 கோடி மக்கள் இருக்காங்க, நாங்கள் அவங்களுக்கு கவனிச்சுட்டாங்க. அதுதான் எப்பவுமே மோடி யூஎஸ் கவர்மெண்ட்ல சொல்லியிருந்திருக்காரு. ஒரு சின்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங் சம்பவம் சொல்லினேன் அவங்களுக்கு. நான் ஸ்கூல்ல இருக்கும்போது அந்த காலத்தில் PL 418 ஒன்று, அதாவது பப்ளிக் லா 418. அது மூலமா தான் அப்போ அமெரிக்கால வந்து இது மாதிரி டெவலப்பிங் கண்ட்ரிஸ் சொல்லுவோம்ல, அவங்களுக்கு வந்து கோதுமையும் மில்க் பவுடரும் அனுப்பிச்சுட்டு இருந்தாங்க, பால் பவுடரும் அப்போ அனுப்பிச்சுட்டு இருந்தாங்க. நான் சொல்றது 60s. அதை வந்து இவங்கெல்லாம் வந்து ரேஷன் கடையில வாங்கி வருவாங்க, பால் பவுடரோ கோதுமையோ. அவங்களுக்கு PL 480 ஸ்கீம்னு அது வந்து ஃப்ரீயாவே கொடுத்துட்டு இருந்தாங்க அப்போ. ஓகே, நான் ஸ்கூல்ல படித்தேன். இன்ஃபேக்ட் 5th வரையில் நான் கார்பரேஷன் ஸ்கூல்ல தான் படித்தேன் சென்னையில். ஸ்கூல்ல கூட கொடுப்பாங்க, அந்த மில்க் பவுடர் வச்சு பாலாக்கி அவங்க கொடுப்பாங்க. அதை நாங்கள் ஈவினிங் சாப்பிட்டு வருவோம். நாங்கள் அந்த ஸ்கீம்ஸ்லாம் இருந்தது, தேங்க்ஸ் டு காமராஜன் காங்கிரஸ் அப்போ. ஓகே, அந்த கண்ட்ரி இப்போ கேட்கறது எங்களோட கோதுமையும் மில்க் பவுடரையும் நீ இம்போர்ட் பண்ணு அப்படின்னா நம்ம எவ்வளவு வளர்ந்துருக்கோம்னு பாருங்க. நம்ம வந்து இது ரெண்டுமே செல்ஃப் சஃபிஷியன்ட்டா கன்சப்ஷனுக்கு நம்மளே நம்ம பாத்துக்கிறோம் அப்படின்ற அளவுல இருக்கும். செல்ஃப் சஃபிஷியன்ட் கூட இல்லை, நம்ம இப்போ வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யற அளவுக்கு வந்திருக்கோம் நம்ம. ஓகே, ஆன் தி அதர் ஹேண்ட் அவங்க நம்மளுக்கு சேரிட்டியில கொடுத்துருந்தாங்க அமெரிக்கா. இப்போ சொல்லலாம் ப்ளீஸ் பை அப்படின்னு, எங்களோட சேர்த்து வாங்குங்க அப்படின்றாங்க. ஓகே,
ஸோ அது அவங்களும் யோசிச்சு பார்க்கணும் எப்படி அவங்க இன்ஃபேக்ட் அவங்களோட டெய்ரியும் அக்ரிகல்ச்சரும் மேக்சிமம் சப்சிடைஸ் அங்க அமெரிக்காவில். நம்ம சப்சிடி பத்தி பேசணும் நம்ம, பட் அமெரிக்காலையும் அது பெரிய சப்சிடி கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கு மேலேயும் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு பாக்குறாங்க அவங்க. ஓகே, ஹூ நோஸ், எக்ஸ்போர்ட்டுக்கும் சப்சிடி கொடுத்தாலும் கொடுக்கலாங்க. ஆல் தீஸ் எகெயின்ஸ்ட் டபிள்யூடியூக்கு எதிர்ப்பா இருக்கு இதெல்லாம். இன்னும் டபிள்யூடியூ ரூல்ஸ் இன்னும் இதெல்லாம் வந்து எதிர்ப்பா இருக்கு. அப்போ கூட அப்படி அவங்களோட பெரிய கண்ட்ரிங்கிறதுனால பண்ண முடியும். ஏன் பண்ண முடியும்னா இதுதான் மெயின் பாயிண்ட். இன்னும் இந்த டாக்கே சொல்லுவேன், இந்த பிரிக்ஸோட எல்லா ஜிடிபியும் கூட்டினா அவங்களோட ஜிடிபிக்கு சமமா இருக்கும். ஓகே, சைனா அண்ட் ரஷ்யா எல்லா ஜிடிபியும் கூட்டினா, ரஷ்யா வந்து மிலிட்ரி சூப்பர் பவர் தானே தவிர எக்கனாமிக் சூப்பர் பவர் கிடையாது அது. ஓகே, நம்மளும் இதான் இப்போ கொஞ்சம் மிலிட்ரி சூப்பர் பவர் ஆயிட்டு எக்கனாமிக் சூப்பர் பவர் கிடையாது. நம்ம வந்து 4th கண்ட்ரியா இருக்கலாம், பட் பர் கேபிட்டா இன்கம், அஃபோர்டபிலிட்டி, பர்ச்சேசிங் பவர், எமர்ஜிங் எக்கனாமிக்கல் பவர் தவிர சூப்பர் பவர் கிடையாது. ரைட், கிடையாது. அதுதான் லாஸ்ட் டைம் முதல் சொன்னேன், நம்ம 10 ட்ரில்லியன் ஆனா வச்சுக்கோங்க, நம்மளும் எக்கனாமிக் பவர் சொல்லிக்கலாம். பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா. ஓகே, அப்போ வந்து ஓரளவுக்கு எல்லாருமே ஒரு செழுமை இருக்கும் அதுல. பட் இப்போ இந்த 5 கண்ட்ரி கூட்டினாலே வந்து அவங்க ஜிடிபி, ஆப்வியஸ்லி அமெரிக்கா வந்து யூனிலேட்டரலா தான் நடந்துப்பாங்க. ஓகே, பட் அதை நம்ம கொஞ்சம் ரெசிஸ்ட் பண்ணியிருந்தோம். இதுவரை என்ன இருக்குன்னா அவங்க வந்து நம்ம வந்து தாராள மனசுன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி நண்பன் இருக்கு. ஆஸ் அ சூப்பர் பவர்னா வெறும் எக்ஸசைஸ் ஆஃப் பவர் கிடையாது அந்த. ஓகே, சூப்பர் பவர்னா மற்றவங்களை என்கரேஜ் பண்ணி கொண்டு வந்துட்டு சப்போர்ட் பண்றதுதான் சூப்பர் பவர். ஓகே, அப்போதான் மற்றவங்க உங்க ரோட்டு விழணும் இல்லை யூஎன்ல. ஸோ அதுக்கு அப்படிதான் அவங்க நடந்திருந்தாங்க இதுவரை. பட் இப்போ சூப்பர் பவர்னா அவங்க வந்து யூனிலேட்டர் பவரா நடத்திட்டு இருக்காங்க. அதுலதான் இப்போ ஃப்ரிக்ஷன் இருக்கு. அது எப்படி முடிய போறதுன்னு பார்க்கணும் நம்ம. இன்ஃபேக்ட் அப்படி பாத்தீங்கன்னா லண்டன் அக்ரிமெண்ட். எஸ் சார், இதுல வந்து இந்தியா வந்து எப்படி அமெரிக்காவை கையாண்டது அப்படின்றது ஒரு கேஸ் ஸ்டடி அப்படின்னு பலர் சொல்றாங்க. ஏன் அப்படின்னா ட்ரம்ப்பே ஒரு பெரிய ஹார்ட் பார்கெனர், ஆனால் அவரே வந்து மோடியை பெரிய டஃப் நெகோஷியேட்டர்னு ரேட் பண்ணுறாரு. இப்போ வரைக்கும் ரஷ்யாவிலேருந்து, ஃப்ரான்ஸ்லேருந்து, ஆஸ்திரேலியாவிலேருந்து ஏகப்பட்ட நாடுகள் வந்து ட்ரம்ப் வந்து நட்பு நாடுன்னு நினைக்கிற மாதிரி போவார். அதாவது புட்டின் அண்ட் ட்ரம்ப்போட கெமிஸ்ட்ரியை நான் இதில் சேர்த்து சொல்கிறேன். அப்படி இருக்க எல்லா நாடுகளும் ட்ரம்ப் வந்தால் மாறிடும்னு நினைக்கப்பட்ட போது அப்படியே அவர்கள் இதானாங்க. இப்போ தேங்கி நிற்கிறார்கள், என்ன செய்வதுன்னு தெரியாமல். அப்படி இருக்க மோடி அரசு பார்த்தோன்னா ரொம்ப டஃப்பாக நெகோஷியேட் பண்ணியிருக்கிறதா நியூஸ் ரிப்போர்ட்ஸ் வருது. இப்போ வரைக்கும் பட்ஜ் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. மோடியுடைய கவர்மெண்ட்டுடைய நெகோசியேஷன் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது மாதிரி ரேட் பண்ணுறீங்களா, இல்லை இன்னும் கடினமாக இருந்திருக்கணும், சில விஷயங்களை தட்டி கேட்டிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இப்ப அமெரிக்கா தரப்புலேன்னு பாத்தீங்கன்னா ட்ரம்ப்பும் சரி, வான்ஸும் சரி, ரூபியோ எல்லாருமே என்ன சொல்றாங்க, மோடி வந்து ஒரு டஃப் நெகோஷியேட்டர், பட் நாங்க அவங்களை புரிஞ்சுக்கிறோம், ஏன்னா அவரோட இன்னும் கண்ட்ரி நிலைமை இப்போ அப்படி இருக்கு. ஓகே, பட் ட்ரம்ப் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னு எலெக்ஷன் போது கூட, ஓகே, அது வந்து எமர்ஜிங் எக்கானமி, பட் முன்னாடி இருந்த மாதிரி இல்லை, சைனா அளவுக்கு வளரல, பட் அது இப்போ போரும் கிடையாது, அது நம்மளுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட் மாதிரி தான் எடுத்துக்கணும் நம்ம. ஓகே, ஸோ அவங்க வந்து அந்த அளவுக்கு ஒரு புரிதல் இருக்கு அவங்களுக்கு, நம்ம எந்த ஆங்கிள்லேருந்து வரோம் அப்படின்ட்டு. ஓகே, வேற சைனா வந்து அந்த ரூல்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு, அந்த ரூல்ஸ்லாம் நம்ம என்னைக்குமே எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணல எக்ஸசிவா. ஓகே, நம்ம அப்போ கூட நம்ம ட்ரேட் வந்து டோட்டலா $78 பில்லியன் வேணும். ஓகே, சைனா அது வந்து மேபி $600 பில்லியன் இருக்கும். ஸோ நம்ம வந்து இன்னும் அந்த அளவுக்கு பெரிய இன்னும் லெவல் கிடையாது இம்பாக்ட் பண்ற அளவுக்கு. யூஎஸ் எக்கானமி சரி, அவங்களோட ட்ரேடும் நம்மளை இம்பாக்ட் பண்ற அளவுக்கு கிடையாது நம்மளோட. ஓகே, ஸோ அதை தான் மோடி உபயோகப்படுத்தின அந்த ஸ்ட்ராட்டஜியை. அவர் எப்போதுமே நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூவை நல்ல ஃபேக்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட எடுத்துன்னு போவாங்க, இன்ஃபர்மேஷனோட. தட் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் ஸ்கில் எப்போவுமே நெகோசியேஷன்ல. ஓகே, சரி, குளோபலி நீங்க போய் கொஞ்சம் விட்டு கொடுங்க, கொஞ்சம் இன்னும் இப்படிலாம் பேச முடியாது நம்ம. we have to say இது எங்க காஸ்ட், இது உங்க காஸ்ட், பர் கேபிட்டா இவ்வளோ, எங்க கன்சம்ஷன் இவ்வளோ, உங்க கன்சம்ஷன் இவ்வளோ, இதெல்லாம் எடுத்துன்னு போய் தான் நீங்க ஆர்கியூ பண்ணணும். அதுல நம்ம டீம், அவரோட டீம் வந்து ரொம்ப எக்ஸலண்ட் டீம். ஜெய்சங்கர்லேருந்து, பியூஷ்லேருந்து, நிர்மலா சீதாராமன் மேடம் எல்லாருமே நீங்க சேர்த்து, பிளஸ் நெக்ஸ்ட் லெவல் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் டீம். இன்ஃபேக்ட் அவங்க டீம் வந்து புது டீம், அவங்க கவர்மெண்ட்டுக்கே அவங்களது புது டீம், அவங்க கவர்மெண்ட்டுக்கே புது டீம். நம்மள அப்படி இல்லை, 10 வருஷமா இந்த டீம் வந்து நெகோசியேட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அந்த அளவில் இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டீம். அண்ட் அவங்க வந்து நம்ம டீமை மதிக்கிறாங்க. நம்மள ஜெய்சங்கர்லாம் போனால் நல்ல ரெஸ்பெக்ட்,
மோதிக்கு மட்டும் இல்லை, இப்போ ஈவன் தோவலுக்கு உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெரிய ரெஸ்பெக்ட் குளோபலின்னு. ஜெய்சங்கருக்கும் அந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் இருக்கு. ஓகே, ஸோ டீமாக போகும்போது டெஃபினெட்லி ஓஹோ இவங்க மாறிட்டாங்க, அதாவது இது வேற டீம், முன்னாடி வந்த மாதிரி டீம் கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு நம்ம இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணிட்டோம் குளோபலி. எந்த ஐ மீன் ஆப்ரேஷன் சிந்தூரா இருக்கட்டும், ஓகே, ட்ரேட் பில்லாக இருக்கட்டும், இல்லை பிரிக்ஸாக இருக்கட்டும், G20 இருக்கட்டும், மற்ற நாடுகள் நம்ம நாடுகளை வேற விதமாக பார்க்க ஆரம்பிச்சிருக்கு இப்போ. அதாவது சூப்பர் பவராகவும் பார்க்கறது, பட் மரியாதையோடையும் பார்க்குறாங்க. இட்ஸ் நாட் லைக் இன்னும் தாதாகிரி கிடையாது. நம்ம என்னைக்குமே தாதாகிரி பண்ண கிடையாது. சைனாலாம் விஸ்வ குருனே சொல்லிய விஸ்வமித்ரா தானே சொல்றோம். விஸ்வமித்ரா கரெக்ட். அண்ட் நம்ம அதை பிஹேவியர்லயும் காமிக்கிறோம், நம்ம வெறும் பேச்சுல இல்லை. கோவிட் வந்து குளோபல் சவுத்தோட லீடரா இருக்கும். அந்த நாட்டு அதிபர்கள்லாம் காலில் விழுறாங்க, பிரதமர் மோடி காலில், எங்களுக்கு வேக்சின் கொடுத்து எங்க நாட்டை காப்பாத்தினீங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய விஷயம் தான் நடக்குது. கரெக்ட். ஸோ ஆல்வேஸ் பவர் பேக் பை ஜஸ்ட் பிஹேவியர். அப்போ உங்களுக்கு நல்ல இதுதான் சாணக்கியாவும் சொல்லியிருக்காரு, இதுதான். ஓகே, ஸோ அந்த அளவுக்கு இவங்க கொண்டு வந்து முன்னாடி இஃப் யூ டேக் நேருவியன் பீரியட், அவர் தில்தார் சொல்லுவாங்க ஹிந்தியில், அதாவது ரொம்ப தாராள மனசு அப்படிங்க. தாராள மனசு அப்போ கொடுத்துட்டு இருந்தோம் நம்ம எல்லாத்தையும், அதுலேருந்து நம்ம பேர் வாங்கியிருந்தோம். இப்போ என்ன பண்ணுறோம், நெகோஷியேட் பண்ணி கன்செஷனும் வாங்கி பட் நல்ல பேரும் நம்ம வருது. ஓகே, இது டிஃப்ரெண்ட், அதுலேருந்து இது மாறுபட்டது இது. ஓகே, ஒன் ஃபைனல் லாஸ்ட் கொஸ்டின் சார். பிரிக்ஸ் வச்சு எப்படி மோடி வந்து அமெரிக்கா மற்றும் வெஸ்டர்ன் பிளாக்குக்கு கட்டம் கட்டுறார், அது ஒரு பெரிய விஷயமா பேசப்படுதில்ல, ரைட்? உங்களுக்கு சைனா கூட இந்தியா நெருக்கம் காட்டக்கூடாதுன்னு மேற்கத்திய நாடுகள் எப்படி ஒத்த காலில் நிற்கிறாங்கன்னு பார்க்குறோம். நமக்கும் சைனாக்கும் நிறைய சிண்டு முடிஞ்சு விட ட்ரை பண்ணுறாங்க. எஸ், சைனா சில விஷயங்கள்ல நமக்கு குடைச்சல் கொடுத்தாலும் நம்ம பேலன்சிங் பண்ணுறோம், நம்ம யார் பக்கமும் எந்த பிளாக்லையும் போய் சிக்கலை. அப்படி இருக்க நம்ம பிரிக்ஸுக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சிக்கிறாங்க. பிரிக்ஸ்லேயே இருக்கக்கூடிய அமெரிக்காவின் நட்பு நாடுகளுக்கே நேரடியாக மிரட்டல் கொடுக்குற நிலைமைக்கு பிரிக்ஸுடைய பலத்தை பார்த்து அமெரிக்கா மிரண்டு இருக்கிறது. பிரிக்ஸை வச்சு மோடி எப்படி டேக்கிள் பண்ண பண்ணுறாரு? இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் போன்ற விஷயங்கள்லாம், கண்டக்டர் போன்ற விஷயங்கள்லாம் இப்போ சமீபத்திய ஃப்ளாஷ் பாயிண்ட்ஸாக மாறி ஒரு முக்கியமான ஒரு அசட்ஸாக மாறிக்கூடிய நிலைமையில் how we are tackling it, sir? So இப்போ குளோபலி 2 இம்பார்ட்டன்ட் ஃபிக்ஷன் பாயிண்ட் கூட சொல்லலாம், பட் ஃபியூச்சர் பாயிண்ட். ஒன்று ரேர் எர்த், நீங்க சொன்ன தமிழ்ல என்ன சொல்லுங்க, எண்ணெய் பொருள் முக்கியமா கிரிட்டிக்கல் எர்த்துக்கு. ஓகே, ஸோ அது ஒன்று. இன்னொன்று எனர்ஜி. இப்போ இது ரெண்டும் ரொம்ப முக்கியமானது. இன்னொரு பியூட்டிஃபுல்லி இன்னொரு பாயிண்ட் இருக்கு, பட் அதுல நம்ம நல்ல பவர் வந்தது. மிலிட்ரி எக்யூப்மெண்ட் முன்னாடி நம்ம நெட் எக்ஸ்போர்ட்டர் ஆனோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா என்ன, இப்போ நம்ம நெட் எக்ஸ்போர்ட்டர், நெக்ஸ்ட் எக்ஸ்போர்ட்டர். அது என்னது, இன்ஃபேக்ட் நம்ம பிரைவேட் செக்டர் நாளைக்கு பிரம்மோஸ் எக்ஸ்போர்ட் பண்ணினா எனக்கு ஆச்சரியமா இருக்குது. த்ரூ கவர்மெண்ட் ஒன்லி. ஐ மீன் மிலிட்ரி எக்யூப்மெண்ட் நீங்க டைரக்டா வெளியில போய் விற்க முடியாது. லேட்டஸ்டா ஸ்டேட்மெண்ட் பார்த்தேன், ஐ திங்க் டிஃபென்ஸ் செக்ரட்டரி சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஈவன் கிரிட்டிக்கல் எக்யூப்மெண்ட் கூட நாங்கள் பிரைவேட் செக்டர் மூலம் உற்பத்தி பண்ணலன்னு அவ்வளோ டிமாண்ட் இருக்கு அப்படின்ட்டு. ஓகே, இப்போ பிரிக்ஸ் G20 எல்லா பிளாக்கையுமே, ஆப்பிரிக்கன் பிளாக் நீங்க பார்த்தீங்க எவ்வளோ நல்ல ரிசப்ஷன் கிடைச்சது இவர் போன இடத்துலலாம். அந்த இடம் எல்லாம் ஃபேமஸ் ஃபார் ரேர் எர்த்துக்கும் எனர்ஜினா பெட்ரோலியம். நான் சொல்றது பெட்ரோலியம் அண்ட் கேஸ். ஓகே, ஒரு தடவை ஒரு பாலிட்டிஷியன், ஒரு MP அந்த கானால அவர் சொன்னார் என்கிட்ட, அப்போ ஒரு 10 வருஷம் கானாலாம் நாங்க இந்தியாவோட ட்ரேட் பண்ண விரும்புறோம், ஆனா சைனாவோட வி எண்ட் அப் ட்ரேடிங், அவங்களோட பண்ற மாதிரி ஆயிடுது அப்படின்னு. ஏன்னா நம்ம ரொம்ப ஸ்லோவா இருந்தோம் அப்பெல்லாம். இப்ப அதுல கொஞ்சம் நம்ம ஸ்பீட் பிடிச்சிருக்கோம் நம்ம. அதனாலதான் இந்த நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு மோடிஜி எங்க போனாலும். 2 பாயிண்ட் அதுல. ஒண்ணு எல்லா கண்ட்ரிகளும் நம்மள விரும்புறது, ஏன்னா நம்மள நியூட்ரலா பாக்குறது. ஓகே, அண்ட் யூரோப்புக்கும் சேர்த்து நான் சொல்றேன், எல்லா கண்ட்ரீஸ்க்கும் இந்தியா தேவைப்படுறது. ஓகே, பிகாஸ் இப்போ சில மேஜர் பர்ச்சேசஸ் பார்த்தீங்கன்னா ஏர்கிராஃப்ட்ஸ் எடுத்துக்கோங்க. ஏர்கிராஃப்ட் இப்போ நம்ம இங்கே பண்ணலாமான்னு பார்க்கணும். இந்த ஃபைனல் ஸ்டேட் அசம்பிளி சொல்லுவாங்க. ஓகே, அதை இப்போ இந்தியாவில் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஃபாரின் இண்டஸ்ட்ரீஸும் சரி, கவர்மெண்ட்டும் சரி. ஓகே, முன்னாடி ஸ்பேர் பார்ட்ஸ் கூட சிங்கப்பூர், துபாயிலேருந்து வரும். இங்கே ஸ்பேர் பார்ட்ஸ் கூட இருக்காதுங்க, அது மாதிரி இருந்தது நிலைமை. ஓகே, ஸோ அது டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் நம்ம பெரிய பையரும் சரி, இப்போ செல்லராகவும் ஆயிட்டு இருக்கோம், உற்பத்தியும் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. ஓகே,
ஸோ அது மாதிரி சில கமாடிட்டி கோல்டு என்னைக்குமே நம்ம தான் மேஜர் பையர். கோல்டு ரிசர்வ்ஸ் இப்போ நிறையா வந்துடுது. இப்போ நம்மள்ட்ட இப்போ பெட்ரோலியமும் இந்த அந்தமான்ஸ்ல வரான்னு சொல்றாங்க. ஆமா. ஸோ அதெல்லாம் பார்க்க எல்லாருக்கும் போயிட்டு இருக்கு. இப்போ எந்த கண்ட்ரியுமே குளோபலி கன்சிஸ்டண்டா 6% 7% க்ரோ ஆகல. ஓகே, ஸோ அதெல்லாம் பார்த்தா நம்ம தான் ஹோப். இப்போதான் நம்ம தான் கொஞ்சம் இன்னும் மற்ற கண்ட்ரிஸ்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது அமெரிக்காவில் என்ன பயப்படும்னா பிரிக்ஸை பற்றி, இன்னைக்கு இருக்கிற பிரிக்ஸை பற்றி பயப்படாது. 10 வருஷத்துக்கு கழிச்சு இவங்க எப்படி ஆயிடுவாங்கன்னு பயப்படுவாங்க. அவங்களோட அப்படி விட்டதுல தான் சைனா இப்போ இவ்வளோ பெரிய பவர் ஆகி எல்லாத்துலேயும் ட்ரபிள் பண்ணிட்டு இருக்கு. ஓகே, என்னாச்சு, சைனா வந்து ஈரானை சப்போர்ட் பண்ணிட்டு, பாகிஸ்தானை சப்போர்ட் பண்ணிட்டு, ஓகே, அப்புறம் பெல்ட் இனிஷியேட்டிவ்னு ஆச்சு. அப்புறம் ஆப்பிரிக்காவுக்கு போனீங்கன்னா அவங்க ஆல்ரெடி நிறைய மைன்ஸ் வாங்கிட்டாங்க, ரேர் எர்த் மைன்ஸ். நம்ம இப்போதான் போயிட்டு இருக்கோம், அவங்க ஆல்ரெடி வாங்கிட்டாங்க மைன்ஸ். அங்கே அவங்கள்ட்டயே நிறைய இருக்கு மைன்ஸ். குளோபலி இருக்கிற மைன்ஸையும் வாங்கி போட்டுட்டாங்க. இட்ஸ் லைக் நம்ம ஊர் ரியல் எஸ்டேட்ல தான் எப்படி நடந்துக்கிறாங்க, அது மாதிரி தான் சைனா நடந்துட்டு இருக்கு குளோபலி. ஓகே, முதல்ல போட்டு வச்சுடுறாங்க, அப்புறம் பில்டிங் ஒரு 10 வருஷம் கழிச்சு கட்டிக்கலாம் அப்படின்னு. ஓகே, ஸோ அந்த பயம் தான் இப்போ அமெரிக்காவுக்கு. ஓகே, மேக் அமெரிக்கா எகைன் நாட் ஓன்லி ஃபார் டுடே, 10 வருஷத்துக்கு கழிச்சு அவர் யோசிக்கிறார். அப்போ வந்து இவங்களெல்லாம் கண்ட்ரோல்ல வச்சாதான் அமெரிக்கா அந்த லெவல் மெயின்டைன் பண்ண முடியும் ஸ்டேட்டஸ். நாளைக்கு இவங்களோட ஜிடிபியை வந்து டபுள் ஆஃப் அமெரிக்கா ஜிடிபி ஆயிட்டு வச்சுக்கோங்க. இன்னைக்கு வந்து ஈக்குவலா இருக்கு, 10 வருஷத்துல ஆக்சுவலி டபுள் ஆச்சு வச்சுக்கோங்களேன் இவங்களோட ஜிடிபி. அப்போ பவரே வேற இல்லையா, வேற லெவல்ல இருக்கும். ஸோ இந்த கேம் தான் நடந்துருக்கு. ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். எங்களை மாதிரி பப்ளிக் பாலிசி பீப்புள், இன்டர்நேஷனல் ரிலேஷன்லாம் நீங்களும் ஐ திங்க் கவர் பண்ணிட்டு இருக்கணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் மக்களுக்கும் இந்த புரிதல் வேண்டும். ஏன்னா நாளைக்கு ஏதாவது கவர்மெண்ட் ஒன்று டிசைட் பண்ணும் ட்ரேட் பாலிசியில், ஒன்று அப்போசிஷன் ஏதாவது சொல்லும், பட் மக்கள் அது சரியா புரிஞ்சுண்டு கரெக்டா டெசிஷன் எடுக்கணும் அவங்க. ஸோ நம்ம இதில் சம்ம பண்ணணும்னா இந்த பிரிக்ஸ் பயணம் இந்த ஆப்பிரிக்கா கண்டத்துக்கு இருக்கக்கூடிய நாடுகள், கானா, இப்போ நமீபியா, இதுக்கு முன்னாடி அதுக்கு மேலே சென்ட்ரல் ஏஷியாவில் இருந்த சிப்ரஸ்லேருந்து, ஸோ இது மாதிரி நாடுகளுக்கெல்லாம் அடுத்தடுத்து பிரதமர் ரொம்ப அண்டர்டாக இருக்கக்கூடிய பெரிதும் பெரிதாக அளவில் அடிப்படாத பெயர்களாக இருக்கக்கூடிய நாடுகளுக்கெல்லாம் பிரதமர் பயணம் மேற்கொள்வது அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலான டிசிஷன்ஸ், ரைட்? ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக். நீங்க ஒரு சின்ன கண்ட்ரி ஒன்று இருக்கு, மேபி சென்னை அளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன், கேபன் அப்படின்னு ஆப்பிரிக்கால. அவங்கள்ட்ட எவ்வளோ கேஸ் இருக்கு. இது நான் கேள்விப்பட்டது 7-8 வருஷம் முன்னாடி நான் சொல்றது. ஸோ நம்ம ட்ரீண்டாடு பார்த்து சொல்லிட்டு இருக்கோமே தவிர அதெல்லாம் வந்து ரிசோர்சஸ் நிறைய அங்கெல்லாம், ஈவன் டிம்பரே அங்கே நிறையா அந்த மாதிரி இடத்துலலாம். ஓகே, ஸோ இவர் போகிறதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக் தான். நம்ம சொல்றாங்களே அப்போசிஷன், இவ்வளோ டிராவல் பில்லு, இவ்வளோ ஹோட்டல் பில்லு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அவங்க. பட் அதோட அட்வான்டேஜஸ் யாருக்குமே புரியாது இவரோட போறதெல்லாம். அண்ட் இவரோட போறது தொலைநோக்கா இருக்கும், இன்னொரு 5 வருஷத்துல புரியும். 5 வருஷம் போனதுக்கு முன்னாடி போன எஃபெக்ட் இப்போ தெரியும். ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்றேன் அவங்க. இப்போ எந்த ஸ்டேஜ்ல போயிருக்காரு அவரு, ஆபரேஷன் சிங்கூர் முடிச்ச நேரத்துல போயிருக்காரு அவரு. அப்படின்னா அவ்வளவு தைரியம் ஒன்று பிரைம் மினிஸ்டருக்கு. ஸ்டாப்பேஜ் நடுவில் ஸ்டாப்பேஜ் ஆயிருக்கு. ஓகே, அண்ட் சில பேர் வேற விதமா கருத்து இருக்கலாம். ஓகே, அப்போ கூட தைரியமா எல்லா கண்ட்ரிஸ்க்கு போறாரு. ஐ மீன் இதுக்கும் சைனாவும் வராங்க அங்க. அண்ட் பெஹல்காம் பத்தி ரெசல்யூஷன் வந்திருக்காங்க பிரேசில்ல, டிக்ளரேஷன்ல. அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். அது பெஹல்காம்னு பேர் சொல்லியே வந்திருக்கு அதுல. அண்ட் டெரரிசம்னு சொல்றாங்க. ஓகே, தே டோன்ட் சே இன்டர்னல் ஃபைட், அதெல்லாம் சொல்ல முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி. இதெல்லாம் ஒரு பெரிய மாறுதல். நம்ம ஆபரேஷன் சிந்தூர் நடத்தின போது கூட யாருமே மூச்சு விடலையே, முன்னாடி நடந்திருக்குமா அப்படி? அது ஏன்னா இவர் போன 10 வருஷமா பண்ணின டிராவல். ஜெய்சங்கர் பத்தி இவன் ரூபியோ கூட சொன்னார், அந்த செக்ரட்டரி, எப்ப பார்த்தாலும் எங்கேயோ இருக்காரு, நான் இஸ் சச் எ பிஸி மேன் சொன்னார் ஜெய்சங்கர் பத்தி. அதெல்லாம் இப்போதான் கை கூடும். நம்மளுக்கு கிரைசிஸ்ன்னு வரும்போது யார் கை கூடுறான்னு பாருங்க, அவங்க தான் நண்பர்கள். பட் அந்த நண்பர்களுக்கு நீங்க வந்து ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணி ஆகணும். எந்த ரிலேஷன்ஷிப்மே நீங்க வந்து ஏனோ தானோன்னு எடுத்துக்க முடியாது யாருமே. அப்புறம் மாறிடுவாங்க, டக்குன்னு கிரைசிஸ் வரும்போது மாறிடுவாங்க எல்லாரும். ஏன்னா இதெல்லாம் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக தான் பார்க்குறேன் நான். அண்ட் இதெல்லாம் வந்து 2014 யோசிச்சிருப்பாங்க அவங்களாம். அது மாதிரி இந்த டீம், இப்போ இருக்கிற டீம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் டீட்டெயில்ஸ். ரொம்ப நன்றி சார். இத்தனை நம்மோட இருந்து ரொம்ப பிரமிக்கக்கூடிய பல ஸ்ட்ராட்டஜிக்கலான டிசிஷன்ஸை ரொம்ப தெளிவாக விளக்கியதற்காக மிக்க நன்றி சார். தேங்க்யூ. ரொம்ப எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, ஒரு
நம்ம வந்து நம்ம டிஸ்கஷன்ல எப்பவுமே ஃபேக்ட் பேஸ்டா இருக்கும் அண்ட் கிளாரிட்டி இருக்கும். அதுதான் நான் எப்பவுமே கொண்டு வர பார்க்குறேன் நான். இன்னும் தேங்க்யூ, ரொம்ப நன்றி தொடர்ந்து நீங்க இந்த வழங்குவோம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கறதுக்கு. தேங்க்யூ. தொடர்ந்து வழங்குவோம் சார். நன்றி.